அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாத பலன்களை சொல்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. அதாவது மாத ராசி பலன்கள் தேவையா? அவர் கேள்வி. கண்டிப்பாக தேவை. இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி சுழல்கின்றன? அதுலேயும் இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அக்டோபர் 8 குரு வக்ரகதி அடைகிறார். ஒரு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் வக்ரமாகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் சூரியன் என்ற கிரகம் நீச்சமாகக்கூடிய மாதமான ஐப்பசி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, மேச ராசிக்கு எப்படி இருக்குது, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சூரியனை வைத்துத்தான் பலன்கள் சொல்ல வேண்டும்னு மூல நூல்கள் சொல்லுது. சூரியன் என்ற ஒரு அற்புதமான கிரகம் நம்ம சொல்கிறது பூரா சுகர் நாடி சம்பந்தமான சுகர் பிரம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முனிவரினுடைய கருத்துக்களை, ஜோதிடத்தில் எழுதி வைத்த கருத்துக்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் இந்த சுகர் நாடி ஜோதிட ராசி பலன்கள்னு பேர். இந்த ராசி பலன்களில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். 2 பாவ கிரகங்களுக்கு நடுவில் மாட்டிய கிரகங்கள் வேலை செய்யாது, கண்டிப்பாக செய்யாது. 2 பாவ கிரகம்னா என்ன? அஸ்வினிக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் ஒரு கிரகம். அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது, திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது, ரிஷபத்தில் ஒரு கிரகம், சந்திரனே வச்சுக்கோங்க. அந்த சந்திரன் உச்சமாகி இருந்தால் அந்த சந்திரன் உச்சத்தன்மையை இழந்து விடுகிறது, சந்திரனினுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்படி பல வகையில் ஜோதிடத்தில் நுணுக்கமான பலன்களை தந்துள்ள அருள்மிகு சுகபிரம்மரிஷி அவரினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ராசி பலன்கள் சொல்வதற்கும் கேட்பதற்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த ராசி பலன்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மேசராசி முதல் மீனராசி வரை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. சந்திரன் தான் அட்டமாதிபதி. தாய்கிட்ட சொத்து பிரச்சனை சார், எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருக்குது சார், ஆனால் சொத்து பிரச்சனை எனக்கு முடிய மாட்டேங்குது சார், எங்கள் அக்கா தங்கச்சி என்னை விட மாட்டேங்கிறாங்க சார், எனக்கு ஒரே தொல்லையாக இருக்குது சார், இந்த ஐப்பசி மாதத்தில் ஏதாவது பேசி முடிச்சிடும், தைரியமாக செய்யுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அட்டமாதிபதி உங்களுக்கு 6ல், அதாவது 6-8ன்னு பேர். தனுசு ராசிக்கு கடகராசி 8வது ராசி, அந்த கடகராசிக்கு தனுசு ராசி 6வது ராசி. பெரும்பாலும் பாருங்க, கடன் இல்லாத தனுசு இல்லை. பெரும்பாலும் கடன் தனுசுக்கு இருக்கும். அந்த கடன் தீரணும், தாய் சொத்து பிரச்சனை தீரணும். யோசிக்காம நம்ம பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, மணச்சநல்லூர் பக்கத்தில் ஒரு அற்புதமான கோயில். அந்த கோயில் பார்த்திங்கன்னா தை மாதத்தில், அதாவது உத்தராயண காலத்தில் ஒரு கதவு திறந்திருக்கும், அந்த கதவு வழியாக போய் இறங்கணும். தட்சிணாயன காலத்தில் ஒரு கதவுல போய் இறங்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு கோயில்? திருவல்லாரை பெருமாள்னு பேர். திருவல்லாரை பெருமாளின் தரிசனம் கண்டால் அற்புதமாக இருக்கும் அந்த திருவல்லாரை பெருமாள். அந்த கோயிலை பற்றி பேசணும்னா நிறைய நான் பேசியிருக்கேன். திருவல்லாரை பெருமாள் உத்தராயண காலத்தில் ஒரு சிவரில் இருக்கும். நீங்கள் போனோம்னே உத்தராயண கால கதவுன்னு போட்டிருப்பாங்க. காலங்காத்தால் 7 மணிக்கு அந்த தரிசனம் பார்த்தா அடாடாடாடாடா, எப்பேற்பட்ட சொத்து பிரச்சனையும் சரியாயிடும். நம்ம திருச்சி மணச்சநல்லூர் அரிசி கேள்விப்பட்டிருக்கீங்கள? மணச்சநல்லூர்லேருந்து ரொம்ப பக்கம் திருவல்லாரை அப்படிங்கிற ஊர், அங்கே பெருமாள் தரிசனம் செஞ்சு பாருங்கள். மிகச்சிறப்பாக உங்களுடைய தாய் வீட்டு சீதனங்கள், தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், இது மட்டும் இல்லாமல் விரைவில் தீரும் கடன் பிரச்சனை, ஒரு அற்புதமான ஸ்தலம்.